சார் 2026 எலெக்ஷன் எப்படி? 2026 மட்டும் இல்லை, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான். திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில். மத்திய அரசு வந்து இந்த இதில் சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்க. இப்போ இல்லை, தொடர்ந்து வந்து அதான் கடைபிடிச்சிருக்கேன். தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டிருக்காங்களே, பாக்குறீங்க சார்? நேற்று நீங்க அறிக்கை வெளியிட்ட சார், மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நீண்ட நேரம் வந்து அந்த மலர் கண்காட்சியை ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? எப்படி நீண்ட நேரம் பார்த்தங்கிறதுனால சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு, விளக்கம் கேட்டிருக்காங்களே, பாக்குறீங்க சார்? நேற்று நீங்க அறிக்கை வெளியிட்ட சார், மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு வந்து இந்த இதில் சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்போ இல்லை, தொடர்ந்து வந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி வீக்கா இருக்குன்னு சொல்லி ப. சிதம்பரம் அது அவருடைய கருத்து. 2026 எலெக்ஷன் எப்படி? 2026 மட்டும் இல்லை, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான். திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். சார், நீலகிரி மாவட்டத்தில் இருக்க சில விளையாட்டு மைதானங்களால் மேம்படுத்தணுன்ற கோரிக்கை இருக்கு. குறிப்பா வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஹாக்கி விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். குன்னூர்ல இருக்க ஹாக்கி கிரவுண்ட் எல்லாம் வந்து முறையா நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க, மேம்படுத்தி தரணும்னு சொல்லி. ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வந்தப்போ அந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது பரிசீலனை இருக்கு. அதெல்லாம் நிச்சயமா நிறைவேற்றப்படும்.